பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்றீங்களோ, என்ன ஜெபத்தை கேட்கறீங்களோ, என்ன ஜெபிக்கிறீங்களோ, எதற்காக ஜெபிக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையில ஜெபிக்கிறீங்களோ, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். நல்லா கவனிக்கணும். சில ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுக்கிறார் கர்த்தர், சில ஜெபத்துக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுக்கிறார். ஆனா ஒண்ணு அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய எல்லா ஜெபத்திற்கும் ஏற்ற வேளையில பதிலளிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவை எல்லாவற்றையும் ஏற்ற காலத்துல அவர் நிறைவேற்றி பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். பல வருஷமா ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா? நிச்சயமா இந்த நாளிலே உங்கள் ஜெபத்துக்கு ஒரு பதில் வரப்போகிறது. உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து உங்களை சந்தோஷிப்பிக்க போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்குள்ள அந்த பெரிய விசுவாசம் வந்துவிட்டோம். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய ஜெபத்தை ஒரு நாள் அவர் தள்ளிவிட மாட்டார். ஜெபம் பண்ணுவோம், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய விசுவாச ஜெபத்திற்கு ஒரு பதிலை கர்த்தர் தருவார். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நாங்க ஜெபம் பண்றப்பா, பல வருஷங்களாய் அன்பு பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்துல இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான மாற்றங்கள், ஆசீர்வாதமான முடிவு, ஆசீர்வாதமான பதில் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறையா. கர்த்தர் அற்புதங்களை செய்து இவர்களை மனமகிழ்ச்சினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.